தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விசிகாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது திமுக தலைமை. திமுக விசிக இடையே 2ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே மார்ச் 2ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதற்காக விசிகாவுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நிலையில் 2ஆம் தேதி விசிகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது தொடர்பான விரிவான விவரங்களை சொல்லுங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2ஆம் தேதி விசிக திமுக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது விசிகாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 12 தொகுதிகள் வரையிலும் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது வரக்கூடிய 2ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2ஆம் தேதி விசிகாவுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும், அதே போல நாளை மதிமுக, மக்கள் நீதி மய்யம், அதே போல கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் திமுக இதற்கான அழைப்புதல் விடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் விசிகாவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் விசிகாவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. அதே போல ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பிறகாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறது, எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறது என்பது தொடர்பான இறுதியாக அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது, யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியிடப்படும். தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விசிகாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது திமுக தலைமை. திமுக விசிக இடையே 2ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே மார்ச் 2ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இதற்காக விசிகாவுக்கு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியுடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நிலையில் 2ஆம் தேதி விசிகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது தொடர்பான விரிவான விவரங்களை சொல்லுங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2ஆம் தேதி விசிக திமுக இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்காக திமுக பேச்சுவார்த்தை குழு என்பது விசிகாவிற்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விசிகாவை பொறுத்தவரை கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை 12 தொகுதிகள் வரையிலும் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது வரக்கூடிய 2ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2ஆம் தேதி விசிகாவுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும், அதே போல நாளை மதிமுக, மக்கள் நீதி மய்யம், அதே போல கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் திமுக இதற்கான அழைப்புதல் விடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் விசிகாவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் விசிகாவிற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. அதே போல ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பிறகாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறது, எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறது என்பது தொடர்பான இறுதியாக அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது, யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிப்பு வெளியிடப்படும். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.